அப்போஸ்தலர் 23வது அதிகாரத்தில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று தேவனை தரிசித்து தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவன் தனக்கு தந்த வெளிப்பாடுகளை எல்லாம் சபைக்கு வெளிப்படுத்தி ஆங்காங்கே சபைகளை ஸ்தாபித்து ஆங்காங்கே சபைகளை ஸ்திரப்படுத்த ஊழியர்களை அனுப்பி தானும் கடந்து சென்று சபைகளை ஸ்திரப்படுத்தி அநேக உபத்திரவங்களின் பாதையிலே சபையை கட்டி எழுப்பி கொண்டு வந்து கொண்டிருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பாடுகளின் வழியாகவே கடந்து செல்கிறார். அப்படி பார்க்கும்போது அப்போஸ்தலர் 23வது அதிகாரத்தில் அவர் ஆலோசனை சங்கத்திலே நிறுத்தப்பட்டார். அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே பவுல் ஆலோசனை சங்கத்தாரை ஒற்று பார்த்து என்று அங்கு எழுதப்பட்டிருக்கு. பொதுவா அந்த காலத்திலே ஆலோசனை சங்கம் என்று சொன்னாலே கிட்டத்தட்ட 70 அல்லது 71 பேர் அங்கே ஆலோசனை சங்கத்தில் கூடி வருவது வழக்கம். அக்காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு வழக்கம் இருந்தது. அப்ப இவ்வளவு ஜனங்கள் கூடி வந்திருக்கிற சமயத்தில் அங்கே அவர் எவ்விதமான காரியங்களை சொல்லுகிறார். அவர் எடுத்த உடனே சொல்றார் பாருங்க, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்மன சாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னார். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை பயன்படுத்தினதுக்கு பிற்பாடு அவருக்கு வந்த சோதனை பயங்கரமானது. நல்மன சாட்சியோடு நடந்து வந்தேன் என்றுதான் சொன்னார். அவ்வளவுதான். இந்த வார்த்தை வெளிப்பட்ட பிற்பாடு அவருக்கு அடுத்தடுத்து பயங்கர போராட்டங்களும் பிரச்சனைகளும் வந்தது. ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, என்றைக்குமே எல்லா விஷயங்களிலேயும் தேவனுக்கு முன்பாக நல்மன சாட்சியோடு நடக்கிறவர்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளே கடந்து போவார்கள். ஆனால் முடிவிலே ஜெயம் பெறுவார்கள். அநேகருடைய எதிர்ப்பை சந்திக்கிறார்கள். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலும் என்ன சொன்னார் தெரியுமா? இந்நாள் வரைக்கும் நான் என்ன செய்கிறேன், எல்லா விஷயங்களிலும் நான் நல்மன சாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன். தேவனுக்கு முன்பாக நடந்து வருகிற ஒரு உத்தம ஜீவியம் நல்மன சாட்சி அப்படின்னு சொல்றார். பொதுவாக இந்த நல்மன சாட்சி கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக மிக அவசியம். நான் சொல்றேன், நல்மன சாட்சி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், விசுவாச ஜீவியமே கிடையாது. நீங்க வேதத்துல வாசி பார்த்தீங்கன்னா அங்கே 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லும் போது விசுவாசத்தின் ரகசியத்தை நல்மன சாட்சியினாலே, அதாவது சுத்த மனசாட்சியினாலே காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சுத்த மனசாட்சியோட தான் காத்துக்கொள்ள முடியும். அதாவது 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்க்கும்போது விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். பொதுவா விசுவாச வாழ்க்கையானது இப்படிப்பட்ட சுத்த மனசாட்சி, இந்த நல்ல மனசாட்சி சுத்த மனசாட்சியில தான் காத்துக்கொள்ளப்படும். அதனால நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்துல நல்மனசாட்சியுடையவர்களா இருக்க வேண்டும். தீமோத்தேயுக்கு அடிக்கடி இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவார். நீங்க இதே 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, சிலர் இந்த நல்மன சாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் சொல்றார். நீங்க தாராளமா பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்க. இந்த நல்மன சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்ப உங்களுக்கு புரியுதா? நல்மன சாட்சியை தள்ளிட்டோம் அப்படின்னா விசுவாசமாகிய கப்பல் என்ன ஆயிரும்? சேதமாயிரும். அப்ப விசுவாசம்ங்கிறது ஒரு கப்பலுக்கு அடையாளமா இருக்கு. எப்படி ஒரு கப்பல் கடல்ல என்ன செய்யும்? அப்படியே பயணித்து கொண்டே இருக்கும். அப்போ அது ஒரு கப்பல்ல பயணிக்கிற ஒரு போலதான். கப்பல் அலைகள் இருக்கா இல்லையா? அலை இருக்கு, சுழி இருக்கும், சுழல் காற்று இருக்கும், பெரும் கொந்தளிப்பு ஏற்படும். ஏன் பெரிய பெரிய திமிங்கலங்களுடைய திமிங்கலுடைய போராட்டமும் அங்க காணப்படும். ஆனா பைபிள் சொல்லுது, சிலர் இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்ப விசுவாசங்கிறது ஒரு கப்பலுக்கு அடையாளம். அதாவது என்னன்னா விசுவாச ஜீவியம் எப்பொழுது சேதப்படுது கேட்டா நல்மனசாட்சியை தள்ளிவிடும் போது சேதப்படும். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலேயும் நான் நல்மன சாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன்கிறத சொல்லும் போது இங்க ஒரு அற்புதமான ஜீவியம் நமக்கு முன்மாதிரியாக வைக்கப்படுகிறது. இந்த நல்மன சாட்சி இதுலதான் விஷயம் இருக்கு. நம்ம விசுவாசமே இதுலதான் இருக்கு. அது என்னங்க நல்மன சாட்சி?
இந்த நல்மனசாட்சியில தான் விசுவாசத்தை காப்பாற்ற முடியுமா? ஆமா, அதுல தான் காப்பாற்ற முடியும். அதனாலதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லிட்டார், விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். நீ நல்மனசாட்சியை விட்டுட்டீங்கன்னா விசுவாசம் போயிரும். விசுவாசத்தை நிலைநிறுத்தணும்னா நல்மனசாட்சியை பிடித்துக் கொள்ளணும். நல்மனசாட்சி, சரி, நல்மனசாட்சினா என்ன? நல்மனசாட்சி குறித்து வேதம் என்ன சொல்லுது? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்நாள் வரைக்கும் அப்படிதான் நான் நடந்தேன்னு சொல்றாரு. நல்மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன்னு சொல்றாரு. அதனாலதான் இவ்வளவு பாடுகள் அனுபவிக்கிறார். சரி, அது என்ன நல்மனசாட்சி? பொதுவா ஞானஸ்நான சத்தியத்தை நல்மனசாட்சிக்கு அடையாளமா பைபிள் சொல்லுது. 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கவனிக்கீங்களா? அழகா சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது 21வது வசனம் 21 20 அல்ல, 1 பேதுரு 3வது அதிகாரம் 21ஆம் வசனம் 21ஆம் வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து. அப்ப எது நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருக்குதான்? ஞானஸ்நானம். நம்மள புதுசா ஒண்ணு சொல்லல. அப்ப ஞானஸ்நான சத்தியத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் உறுதியாய் நிலை கொண்டிருந்தா. அதனாலதான் அவர் சொன்னார், நல்மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன். 1-2 விஷயங்கள்ல மட்டும் இல்ல, எல்லா விஷயங்களிலும். எவ்வளவு ஒரு உத்தமம் இருந்திருக்கு பாருங்க. நீ பிரியமானவர்களே, நல்மனசாட்சியை விளங்க பண்ணக்கூடிய தேவ பிள்ளைகளாக காணப்படணும். அதுதான் ஞானஸ்நான சத்தியத்தை தேவன் வைத்திருக்கிறார். இங்க நோவாவுடைய பேழையை காமிச்சு கொடுத்துட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த பேழையில காக்கப்பட்ட விதமானது ஞானஸ்நானத்துக்கு ஒப்பனையா இருக்கு. அதனாலதான் அங்கே சொல்ற 20ஆம் வசனத்துல, அந்த பேழையில சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது சொல்லும்போது, ஞானஸ்நானம்னா என்ன? 2 கான்செப்ட் தான். ஞானஸ்நானனாலே 2 கான்செப்ட் தான். ஒன்னு என்ன தெரியுமா? நம்முடைய பழைய மனுஷன் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறான். 2வது புதிய மனுஷன் பிழைத்திருக்கிறார். அவ்வளவுதான். இதுதான் இன்னொரு விதத்துல சொல்லலாம், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருப்பது. அப்ப ஞானஸ்நானனால என்ன தெரியுமா? 2 சாயலை கொண்டது. ஒன்று மரணத்தின் சாயல், இன்னொன்று உயிர்த்தெழுதலின் சாயல். இதைத்தான் கொலோசையர் 2வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்றார். கொலோசையர் 2:12 சொல்லுகிறது, ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவன் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்ப ஞானஸ்நானத்தில் 2 காரியம் நடக்கு. ஒன்று கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். 2வது கிறிஸ்துவோடு கூட, சத்தமா சொல்லுங்க, ஒன்று கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம், இன்னொன்று கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுகிறோம். அதைத்தான் அங்க சொல்றார் கொலோசியர் 2:12. ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகும். அது ஒரு ப்ராசஸ். 2வது என்ன? அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்ப அடக்கம் பண்ணப்பட்டவர், அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்கள், அவரோட கூட எழுப்பப்பட்டவர்கள். அப்ப மரணத்தின் சாயல், உயிர்த்தெழுதலின் சாயல். மரணத்தின் சாயல், உயிர்த்தெழுதலின் சாயல். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருப்பது. பழைய மனுஷன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு புதிய மனுஷனாய் கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த சத்தியத்தில் நிலைத்திருப்பதுதான் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. இந்த வாழ்க்கையை தான் அவர் சொல்றாரு, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன்.
நல்மனசாட்சி சும்மா அப்படி நான் இது எந்த ஒரு வேற தீய என்ன இல்லை அப்படி சாதாரணமா சொல்லிட்டு போறது மட்டும் இல்லை. அனுதினமும் எப்படி வாழணும் தெரியுமா? ஒரு புறஜாதி கூட சன்மார்க்கமான வாழ்க்கையில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் யாரையும் குறித்து தீங்கு நினைக்க மாட்டேன் தெரியுமா அப்படி சொல்றாங்க. அதுக்கு போய் அவங்க ரட்சிக்கப்படவே இல்லையே. எதுல தெரியுமா விஷயம் இருக்கு? நான் கிறிஸ்துவோடு கூட மரித்தேன், கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், நான் கிறிஸ்துவோடு கூட எழுந்தேன். கிறிஸ்துவோடு கூட மரிக்கும் போது என்னுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட மரித்து விட்டான். கிறிஸ்துவோடு எழும்பும் போது இனி நான் என்கிற பழைய மனுஷனாகிய ஆதாம் அல்ல, இனி நான் என்கிற சுயம் சார்ந்த மாம்சீக மனுஷனாகிய ஜென்ம சுபாவத்துக்குரிய ஆதாம் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஞானஸ்தான சத்தியத்துல நான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதோட உண்மையான அர்த்தம் என்ன? இனி என்னுடைய பார்வை ஆதாம் அல்ல, கிறிஸ்து. இனி என்னுடைய பேச்சு மாம்சத்துக்குரிய பழைய மனுஷனாகிய ஆதாம் அல்ல, கிறிஸ்து. என்னுடைய உணர்வு கிறிஸ்து, என்னுடைய நடக்கை கிறிஸ்து, என்னுடைய அசைவு கிறிஸ்து, என்னுடைய சம்பாஷணை கிறிஸ்து, என்னுடைய ஒவ்வொரு அசைவும் கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்து. அதுதான் நல்மன சாட்சி உடையவர்களாய் தேவனுக்கு முன்பாக நடந்து வருகிற அனுபவம். பவுல் அதனாலதான் அவர் பிரசங்கிக்கிறதையும் பாத்தீங்கன்னா நல்மன சாட்சி குறித்து பிரசங்கிக்கிறார். நல்மன சாட்சியிலேயே வாழ்கிறார், நல்மன சாட்சியோடையே வாழ்கிறார். நடந்து வந்தேன்னு சொல்றார், அப்படிதான் சொன்னார். அப்ப அவருடைய கிரியை எப்படி இருக்கு? நான் நல்மன சாட்சியோட எல்லா விஷயங்களிலும் நான் நல்மன சாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் அப்படின்னு அர்த்தம். அவருடைய ஒவ்வொரு கிரியையிலையும் ஞானஸ்தான சத்தியம் வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. ஞானஸ்தான சத்தியம், இனி நான் அல்ல கிறிஸ்து, இனி நான் அல்ல கிறிஸ்து, இனி நான் அல்ல கிறிஸ்துங்கிற அந்த சத்தியத்திலேயே நிலை கொண்டிருந்தார். அப்ப என்னுடைய சுய விருப்பங்கள், சுய ஆசைகள், சுய எண்ணங்கள், சுய நடத்தைகள், என் சுய ஆசாபாசங்கள் எதுவுமே இல்லை, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அதை பிரகடனப்படுத்துகிற வாழ்க்கையை அப்போஸ்தலன் பவுல் வாழ்ந்து வந்தார். அவர் நடந்து வந்த விதம் மட்டும் இல்ல, அவர் ஆராதித்து வந்த விதத்தை நீங்க வேதத்துல பாருங்க. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை கவனிங்க. உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரக்கூடிய அனுபவம். உடனே சுத்த மனசாட்சி, நல் மனசாட்சி, அப்ப இது ஒரு கேட்டகரி, அது ஒரு கேட்டகரி நினைச்சிட வேண்டாம். வார்த்தையில இது கொஞ்சம் வேறுபட்டு இருக்கலாம். ஆனா அதுக்காக ஆண்டவர் நமக்கு எத்தனை மனசாட்சி செஞ்சிருக்காரு? 10 மனசாட்சி செஞ்சிருக்காரா? சுத்த மனசாட்சி, நல் மனசாட்சி, தூய மனசாட்சி, அப்புறம் மகிமையின் மனசாட்சி, கிருபையின் மனசாட்சி, அப்படிலாம் ஏதாவது இருக்குதா? இல்ல. நமக்கு அந்த ஒரே அந்த மனசாட்சியை தந்திருக்கிறா. அதுதான் பவுல சொல்லிட்டே இருக்கு. அந்த மனசாட்சியில சுத்தம் காணப்படுது, அது நல் மனசாட்சின்னு சொல்லி பெயர் பெற்றிருக்கிறது. மனசாட்சியை பற்றிய விஷயத்துல கிரியை செய்வது மட்டுமல்ல, ஆராதிக்கிற பகுதி இருக்கு, ஆராதிக்கிற பகுதி இருக்கு. அதனாலதான் பாருங்க, நம்ம நடந்து வர்ற கிரியில மட்டும் இல்ல, தேவனை ஆராதித்து வருகிற விதத்தையும் தீமோத்தேயுக்கு காமிச்சு கொடுக்கும் போது, அப்ப விசுவாசத்தை காத்து கொள்றத குறித்து பேசுகிறார். சுத்த மனசாட்சியை குறித்து, நல்மனசாட்சியை குறித்து. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினாங்க, உண்மைதான். அப்ப விசுவாசத்தை காத்து கொள்றதுக்கு நல்மனசாட்சி தேவைன்னு சொல்றாரு. அதே போல நடக்கை மட்டும் இல்ல, ஆராதனை செய்கிறதுலயும் நமக்கு என்ன தேவை தெரியுமா? முன்னோர்கள் முதற்கொண்டு என்னதான் தொன்று தொட்டு கடைபிடிக்கப்பட்டு வந்தது என்று சொன்னால் சுத்த மனசாட்சி. இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு, என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். சுத்த மனசாட்சியோட தேவனை ஆராதித்து வந்தார்கள். நமக்கு ஒரு படிப்பினை புரியுமானோர்ல. அதனாலதான் ஆராதனையிலும் சரி, இப்படிப்பட்ட மனசாட்சியோடு கூட நாம் தேவனை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுக்கு முன்பாக நடக்கிற கிரியை செய்கிற பகுதியாக இருக்கட்டும், அதுலயும் என்ன செய்யணும் இருக்கு. நம்முடைய அசைவுகள்லையும் சரி, நம்முடைய ஆராதனையிலையும் சரி, சுத்த மனசாட்சி, நல் மனசாட்சி காணப்பட்டே ஆக வேண்டும் பிரியமானவர்களே. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அதுவும் பவுல் 1 நாள் 2 நாள் இதை செய்யலையா, இந்நாள் வரைக்கும். எவ்வளவு அழகா சொல்றாரு பாத்தீங்களா? இந்நாள் வரைக்கும். ஒரு விஷயம் 2 விஷயத்தை மட்டும் இல்ல, எல்லா விஷயங்களிலேயும்
நான் நல்மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று அவர் அறிவிக்கிறார். இத குறித்து சொன்ன உடனேயே அங்க நின்றுட்டு இருந்த பிரதான ஆசாரியர் என்ன சொன்னா தெரியுமா? அவன் வாயில அடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்படின்னு சொல்றான். அவன் வாயில் என்ன செய்யுங்க? ஸ்லாப் பால், ஸ்லாப் ஹிம் அக்ராஸ் த மவுத் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் வாயிலே அடிங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்பதான் அவர் கேட்கிறாரு, பவுல் சொல்றாரு, வெள்ளியடிக்கப்பட்ட சுவரே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வெள்ளியடிக்கப்பட்ட சுவரே. இந்த வாயில் அடிங்கன்னு சொல்லும் போது கொஞ்சம் அப்படி நீங்க ஒரு கையில யோவான் 18வது அதிகாரத்துக்கு வாங்கலேன். யோவான் 18வது அதிகாரம் 22 நினைக்கிறேன். யோவான் 18வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் பார்க்கும்போது, இப்படி அவர் சொன்னபோது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன், பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான். பாருங்க, ஒரு அறை அறைந்தான்னு சொல்லி அங்க பார்க்கிறோம். ஏன்னா 3ஆம் வசனத்துல வெள்ளடிக்கப்பட்ட சுவரே அப்படின்னு சொல்லி யாரை பத்தி சொல்றாரு? பிரதான ஆசாரியன் ஐயா அனனியாவை பத்தி சொல்றாரு. ஆசாரியன்னு சொல்லி தெரியாது. 4ஆம் வசனத்துல தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்பதான் அவர் எழுதியிருக்கிறத சொல்றார். லேவியராமம் 19வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது அவர் சொல்றார், உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி எங்க சொல்றார். எதுக்காக உங்களோட இதை பகிர்ந்து கொள்றேன்னு சொன்னா, எதுக்காக அங்க பிரதான ஆசாரியன் ஆகிய அனனியாங்கிறவன் சமீபத்தில் என்ன பார்த்து சொல்ல என் வாயில் அடிங்கன்னு சொல்லி ஏன் சொல்றான் அப்படின்னா, உண்மையாவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை சத்துரு என்ன செய்யறதில்லை, பொறுத்து கொள்ளுகிறது இல்லை. மதவாதிகள், ரிலிஜியஸ் லீடர்ஸ் மதத்துல வெறி கொண்டு இருக்கிறாங்க. கிறிஸ்துவம் என்பது மதம் அல்ல, மார்க்கம். கிறிஸ்துவம் என்பது மதம் அல்ல, மார்க்கம். இங்கே பவுலையும் கவனிங்க, அனனியாவும் கவனிங்க. பவுல் எவ்விதமான மனசாட்சியோடு நடந்து வந்தேன்னு சொல்லி சாட்சி பகிர்கிறார். அனனியா என்ன சொல்றான் பாத்தீங்களா? சரிவர இவரை விசாரிக்காம வாயில் அடிங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்பதான் அனனியாவுடைய வாழ்க்கையை அவர் காமிச்சு கொடுக்காரு. நீங்க அதாவது பவுல் இந்த இடத்துல பேசும்போது தீர்க்க தரிசனமா பேசுறாரு. அனனியா பத்தி அவருக்கு என்ன தெரியுமோ தெரியாது. ஆனா என்ன சொன்னா தெரியுமா? வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு புரியுதா? இது உண்மையிலே நம்ம உண்மையிலே எப்படி எடுக்கணும் தெரியுமா? இது ஒரு தீர்க்க தரிசனமா தான் எடுக்கணும். ஏன்னா அனனியாவுடைய வாழ்க்கை மாய்மாலமானது அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்தார். வெள்ளையடிக்கப்பட்ட சுவர்ன்னு சொல்லி எப்படி சொல்லுவாங்க? நீங்க மத்திய எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்தில் இயேசுவானவர் பரிசேயர் வேதபாரகர் பிரதான ஆசாரியரை கடிந்து கொள்ளுகிறார். மாயக்காரராகிய வேதபாரகரை உங்களுக்கு ஐயோ, குருடராகிய வழிகாட்டிகள் உங்களுக்கு ஐயோன்னு சொல்லி சொல்றாரு. அதுலதான் மத்திய எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 27 நினைக்கிறேன். 27ஆம் வசனத்தை எடுங்க. மத்திய 23வது அதிகாரம் 27 தான் நினைக்கிறேன். அதுல மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். எதுக்கு சொன்னாரு? அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்ப இயேசுவானவரும் அவர்களை கடிந்து கொள்றார். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயர்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அந்த காலத்துல ஏன் இந்த வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை, வெள்ளடிக்கப்பட்ட சுவர்னு ஏன் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா, உள்ள அழுகல் வெளியில ஷோ காமிக்கிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அந்தரங்கத்திலே நம் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தணும். வெளியடங்கமா அப்படி நாங்க சர்ச்சுக்கு வர்றோம், நாங்க கர்த்தரை ஆராதிக்கிறோம், நாங்க ஒரு பெரிய ஜெப வீராங்கனை, நான் ஒரு பெரிய ஜெப வீரன், நான் பெரிய பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா காண்பிக்கிறது இல்ல. வெளிப்படையாவும் நம்ம சாந்தமா இருக்கணும், அந்தரங்கத்திலையும் சாந்தமா இருக்கணும். இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிற அமைப்பெல்லாம் பார்த்தா நான் உங்களுக்கு 100க்கு 100 மார்க்கே கொடுத்துடலாம். எவ்வளவு அமைதியா நல்லா கேட்காங்க அப்படின்னு சொல்லி. வீட்டுக்கு போகும்போது தான் தெரியும். நான் அந்த சடமாட்டி வாங்க சொன்ன, வாங்கினீங்களா? நீங்க மாதிரி பேசக்கூடாது. நான் எத்தனை தடவை சொன்னேன், இந்த ஹார்லிக்ஸை மாத்திட்டு வாங்கன்னு சொன்னா சொல்லலையா? இது வேற கம்பெனி, அதை மாத்திட்டு வாங்க சொன்னா சொல்லலையா? தூக்கிட்டு வெளியே போங்க போத. நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம நடந்து கொள்ற விதம் பிரியமானவர்களே ரொம்ப கவனமா நடக்கணும். தேவன் நமக்கு எந்த சூழ்நிலையும் தீங்கு செய்ய மாட்டார். உண்மையிலே சொல்றேன், எந்த சமயத்திலும் தீங்கு செய்ய மாட்டார். இன்னைக்கு நைட்டு நான் பட்டினியா படுக்கிறதா இருந்தா கூட அது தீங்கு கிடையாது. அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு.
அதனால நீங்க தீங்கு நினைச்சிடாதீங்க. ஆனா நம்ம நினைச்சிருவோம், மாம்சத்துல படபடன்னு ஆயிருது, படபடன்னு வந்துருது. ஐயோ இப்படி ஆயிட்டா அப்படி ஆயிட்டா. ஒரு உதாரணம் சொல்றேன். அப்புறம் உங்க தங்கச்சி வாங்கினாங்களே ஒரு செயின் வாங்கினாங்களே, அது இன்னும் திருப்பி தரல, வீட்டுல போய் சண்டை போடுறது. இதே போலதான் நீங்க பாருங்க, அந்தரங்க வாழ்க்கையில மாம்சத்தை எலும்பு பண்ணிக்கிட்டே இருக்குது, பொறுமையா போகவே மாட்டாங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு பாருங்க, இங்க நீங்க கவனிக்கணும். ஏன்னா பிரதான ஆசாரியனா இருக்கிறான், அப்படின்னா எல்லாருக்கும் மத்தியில் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரன். அன்னைக்கு உண்மையில ஒரு பெரிய ஊழியக்காரன் சொன்னா பிரதான ஆசாரியன் தான். ஆனா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாத்தீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் அதை வெட்ட வெளிச்சமா காமிச்சு கொடுத்தார். வெள்ளை அடிக்கப்பட்ட சுவர் அப்படின்னு சொன்னார். அப்ப இது உண்மையிலே தீர்க்கதரிசனமா அவர் பேசுறாரு. அவருடைய அந்தரங்க வாழ்க்கையை காமிச்சு கொடுக்கிறார். வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரை நீ வெளியே படம் போடுறேன்னு சொல்றார். இதைத்தான் இயேசுவானவர் காண்பித்து கொடுத்தா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. லூக்கா 16:15 சொல்லுகிறது, நீங்கள் உங்களை மனுஷருக்கு முன்பாக நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது என்பதை அங்கே நீங்களும் நானும் வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கர்த்தர் இருதயங்களை பார்க்கிறாராம். கர்த்தர் உள்ளான விதத்தை பார்க்கிறாரு. அதனாலதான் பாருங்க, பவுலுக்குள்ள ஒரு வெளிப்பாடு இருக்கு. பவுலுக்குள்ள ஒரு வெளிப்பாடு இருக்கு. பவுல் உண்மையில ஒரு பெரிய தீர்க்கதரிசனம் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் கப்பல் யாத்திரையில போகும்போது உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர்களுடைய கடைசி பகுதியில் பார்க்கிறோம், நடக்க போற தீங்க கூட என்ன சொன்னாரு? சொன்னாரா சொல்லலையா? முன்கூட்டியே சொன்னார், ஒரு தீங்கு வர்றது மாதிரி இருக்கு, நீங்க இதுக்கப்புறம் நீங்க பிரயாணம் பண்ணீங்கன்னா அது பொல்லாப்புக்கு எதுவா, அது தீங்குக்கு எதுவா தான் இருக்குன்னு சொல்லி அவர் அதுக்கு முன்னாலே சொன்னார். நடந்ததுக்கு அப்புறமும் சொன்னார், நீங்க இங்க இருந்து புறப்படாம இருக்க வேண்டியது இருந்தது, நான் அதை தான் சொன்னேன்னு சொல்லி சொல்வார். அந்த அளவுக்கு ஒரு பகுத்தறிவு உள்ள ஒரு மனுஷன். அது மாத்திரம் இல்ல, தேவனுடைய கிருபையை பெற்ற மனுஷன், தேவ வெளிப்பாடு பெற்ற மனுஷன். அதனாலதான் இந்த இடத்துல அவர் சொல்றார் பாருங்க, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரேன்னு சொல்றார். உடனே உங்களை பகல் சொல்றான், பிரதான ஆசாரியன் வைகிறாயன் கேட்கிறான். சில சூழ்நிலையில சிலருடைய தவறை சுட்டி காமிக்கும் போது நமக்கு ஒரு ஏச்சு உளதான் செய்யும். அதாவது எப்பவுமே குற்றப்படுத்திட்டே இருக்கணும்னு சொல்லல, குற்றப்படுத்துற ஊழியமே சொல்லி ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க, அது முற்றிலும் தப்பு. சில சூழ்நிலையில சில தவற சில இடத்துல என்ன செய்ய வேண்டியது, கண்டிக்க வேண்டியது, அவ்வளவுதான். அதான் பவுல்கிட்ட தீமோத்திட்ட பவுல் சொல்லும்போது சொல்வார், 1 தீமோத்தியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்துகொள் அப்படி சொல்வார். நான் நினைக்கிறேன் 1 தீமோத்தி 5வது அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருக்கு, மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி என்ன செய், பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்துகொள். அப்பதான் சிலருக்கு பயம் உண்டாகும் அப்படி சொல்றாரு. அங்க பிரியமானவர்களே, சில சமயங்களை கடிந்து கொள்ளணும். அதுக்காக எல்லா நேரமும் எரிஞ்சு விழுறது, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க தப்பு, அவங்க தப்புன்னு சொல்றது அது அட்டூழியம், அது சொல்லவே கூடாது, அது தேவனுடைய பார்வையில தகாதது. ஆனா சில சூழ்நிலையில சிலருடைய தவறை கண்டிக்கணும். அப்ப இங்க ஆண்டு என்ன கற்றுக் கொடுக்காருன்னு சொன்னா, ஒரு உத்தம ஜீவியம் ஜீவித்த பவுல் எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன். இது எதை குறிக்க தெரியுமா? அந்தரங்க வாழ்க்கையில நான் நல்மனசாட்சியோடு நடந்து வந்த எல்லா விஷயங்களையும் தேவனுக்கு முன்பான என்ன அர்த்தம்? காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போதும் தேவன் அவருக்கு முன்னாடி அவரை பார்த்துட்டு இருக்காரு, இருக்காரு இல்லையா? பார்த்துட்டு இருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் தனியா ஒரு மலைப்பகுதியில ஏறி போகும்போது கூட என்ன செஞ்சுட்டு இருக்காரு? பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனா பிரதான ஆசாரியங்கிற நிலைமையில இருந்த மனுஷன் பாருங்க, எவ்வளவோ படிச்சு மேதாவியா வந்த மனுஷன் வெள்ளடிக்கப்பட்ட சுவரா இருக்கிறான். பிரியமானவர்களே, நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கு. தேவனுக்கு முன்பாக நடக்கிற நல்மனசாட்சியோடு நடக்கிற அனுபவம் ஒரு பகுதியில் இருக்கு. இன்னொரு பகுதியில வெள்ளடிக்கப்பட்ட சுவரை போல காணப்படுகிற ஒரு காட்சி இருக்கு, மாய்மாலமான வாழ்க்கை. ஒரு பகுதியில் தேவனுக்கு முன்பாக நல்மனசாட்சியோடு நடப்பது, இன்னொரு பகுதியில வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை, அதாவது வெளியே மட்டும் பார்வைக்கு தங்களை பரிசுத்தவன்ல காண்பிக்கிறது, ஆனா தேவனுக்கு முன்பாக அவங்க அருவருப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அப்போ இந்த வாழ்க்கையை கவனிங்க. பவுலையும் பாருங்க, அனனியாவையும் பாருங்க, பவுலையும் பாருங்க, அனனியாவையும் பாருங்க. எது பின்பற்றத்தக்க வாழ்க்கை, யார் பின்பற்றத்தக்க மாதிரி, இது ஆண்டவர் இந்த வேதபாட சத்தியத்தில் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இதை தொடர்ந்து பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு பாடல் அனுபவிக்கிறார் தெரியுமா? நமக்கு முதல்ல ஆண்டவர் இந்த பகுதியில் என்ன காண்பிக்கிறார்? நீங்களும் நானும் அனனியாவை பின்பற்ற போகிறோமா,
அல்லது அனனியாவைத்தான் பின்பற்றி கொண்டு இருக்கிறோமா, அல்லது இப்படிப்பட்ட பவுலை பின்பற்றுகிறோமா? பவுலை பின்பற்றணும் தான் பைபிள் சொல்லுது, தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா பவுலே சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கன்னு சொல்றாரு. அதாவது மறக்காதீங்க, 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1ஆம் வசனம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் அப்படின்னு சொல்றார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்ன செய்யுங்க, என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள். அப்ப நம்ம என்ன நினைக்க வேண்டியது இருக்கு? இந்த இடத்துல ஆவியானவர் என்ன காமிச்சு கொடுக்கிறாரு? நல்மனசாட்சியோட எல்லா விஷயங்களையும் இந்நாள் வரைக்கும், ஏதோ 1 மாசம் 2 மாசம் நல்லா வாழ்ந்துட்டு அப்புறம் கோட்டையை விட்டவர் கிடையாது. இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலேயும் தேவனுக்கு முன்பாக நல்மனசாட்சியோடு நடந்த பவுல் நமக்கு மாதிரியா, அல்லது வெளியடிக்கப்பட்ட சுவரை போல ஜனங்கள் மத்தியில் ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்து ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த அனனியா மாதிரியா அப்படின்னு சொல்லி பார்த்தா, வெளியடிக்கப்பட்ட சுவராகிய அனனியா இல்ல, நல்மனசாட்சியோட நடந்த பவுல் தான் நமக்கு மாதிரி அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது. அதான் அவர் சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, எந்த அளவுக்கு ஒரு மாதிரியான வாழ்க்கையை நமக்கு வைத்து விட்டு போயிருக்கிறார் பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாமும் கூட இந்த பூமியில இவ்விதமான நற்சாட்சி உள்ளவர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது இன்னும் சில சத்தியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அதை தொடர்ந்து பார்க்கும்போது தான் பவுல் சொன்னார். நீங்க இந்த வசனத்தை கூட பார்க்கலாம். அதாவது 5ஆம் வசனத்துல சொல்ற, அதற்கு பவுல், சகோதரரே, இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது, உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். நான் நினைக்கிறேன் லேவியராமம் 19வது அதிகாரம் 15ஆம் வசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல எழுதப்பட்டிருக்கு, தீது சொல்லக்கூடாது, தீங்கு நினைக்க கூடாது. அதை தொடர்ந்து 6ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, இப்போ பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் ஒரு விதமான கலகம் உண்டாகுது. எதுக்காக ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, நான் முதலே சொன்னது ஞாபகம் வச்சுக்கங்க. பவுல் சொன்னார், எல்லா விஷயங்களையும் நான் நல்மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன். அந்த நல்மனசாட்சி என்னன்னு படிச்சோம்? ஞானசான சத்தியம் சொல்லி படிச்சோம். பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு புதிய மனுஷனுடைய சாயலாய் கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறாருங்கிற அந்த வெளிச்சத்தை தான் 1 பேதுரு 3வது அதிகாரம் 21ஆம் வசனத்துல படிச்சோம். அது அந்த ஞானஸ்தானம் மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது என்று சொல்லி படிச்சோம். அப்ப அப்போஸ்தலன் பவுல் அனுதின வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தார் என்றால், நான் பாவத்துக்கு மரித்து விட்டேன், நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். நான் பாவத்துக்கு மரித்து விட்டேன், தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். என்னுடைய பழைய மனுஷன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். இனி பழைய வாழ்க்கை அல்ல, பழைய பாவங்கள் அல்ல, இனி கிறிஸ்து தான் பிழைத்திருக்கிறாருங்கிற அந்த சத்தியத்திலே அனுதினமும் வாழ்ந்து வந்தா. அதனாலதான் இப்ப அடுத்து இவருக்கு ஒண்ணு தெரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, பவுலுக்கு ஒண்ணு தெரியும். என்னன்னா, சதுசேயர் அந்த காலத்துல, அதாவது சதுசேயர் வந்து உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லி சாதிப்பாங்க. நீங்க மார்க்கு 12வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அவரிடத்தில் வந்து இருக்கும். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அவரிடத்தில் வந்து, அப்ப சதுசேயருடைய நோக்கம் என்ன தெரியுமா? உயிர்த்தெழுதல் கிடையாது, ஆவி கிடையாது, அப்படியே இருக்கு, பைபிள்ல இருக்கு. தூதனும் கிடையாது, ஆவியும் கிடையாது. அவங்க பரிசுத்த ஆவி இதெல்லாம் நம்ப மாட்டாங்க, ஆவியை குறித்து நம்ப மாட்டாங்க, ஆவியை குறித்து நம்ம பொதுவாக நம்ப மாட்டாங்க, தேவதூதனை பத்தி நம்ப மாட்டாங்க, உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டாங்க. இந்த உலகம் தான் சதம், இந்த உலகத்தில் என்னென்ன வாழ்றே அதை வாழ்வேன், என்னென்ன துன்பங்கள் அனுபவிப்பேன், துன்பத்தை அனுபவிப்பேன், என்னென்ன இன்பங்கள் அனுபவிப்பேன், என்னென்ன இன்பங்கள் அனுபவிப்பேன். உலகத்தில் வாழ்ந்து முடிக்கிறதோட முடிஞ்சு போச்சு. மறுமையை குறித்து அவங்க யோசிக்க மாட்டாங்க. இது யார் அப்படின்னு கேட்டா சதுசேயர். ஆனா பரிசேயருக்கு என்ன தெரியுமா? அவங்க தேவதூதர்களை நம்புவார்கள். தேவதூதர்கள் இருக்கிறாங்க, ஆவி உண்டு, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டுன்னு சொல்லி பரிசேயர் விசுவாசிப்பாங்க. இப்ப இது பவுலுக்கு தெரிஞ்ச உடனே பவுல் வந்து பொய் சொல்லல, நீங்க நல்லா கவனிக்கணும். அது அந்தந்த இடத்துக்கு தக்கன ஜால்ரா அடிச்சுக்கலாம்னு சொல்லி ஜால்ரா அடிக்கல. பவுல் பிரசங்கித்து வந்த அருமையான சத்தியம் என்ன? அவர் ஒவ்வொரு நாளும் எதை பற்றி பிரசங்கித்து வந்தார் தெரியுமா? அதைத்தான் இங்க சொல்றார். 6ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, எதனால நான் ஆலோசனை சங்கத்துல நிறுத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? அழகா சொல்லி கொடுத்தாரு. சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் குறித்த நம்பிக்கை குறித்து தான் நான் நியாயம் விசாரிக்கப்படுறேன். உண்மைதானே? பவுல் எதை குறித்து பிரசங்கிச்சுட்டே இருக்காரு தெரியுமா? நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன்.
அதாவது அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 22, 23 சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் நான் தேவ அனுக்கிரகம் பெற்று இந்நாள் வரைக்கும், பாத்தீங்க வார்த்தையை கவனிங்க, இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசையும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் பிரசங்கிக்கிறேனே, சொல்லுகிறேனே அன்றி வேற ஒன்றையும் நான் சொல்லுகிறதில்லை. யாருக்கு முன்னால சொல்றாரு? அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னால சொல்றாரு. அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 22 மற்றும் 23 அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னால சொல்றாரு. அது 100% உண்மை. கிறிஸ்து பாடுபட வேண்டியது, மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வர் ஆனார். கிறிஸ்து நம்முடைய ஒட்டுமொத்த பழைய மனுஷனை அவர் அடக்கம் பண்ணி விட்டார். அவர் உயிர்த்தெழுந்தது நிமித்தமாய் நீங்களும் நானும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம், நீதிக்கு பிழைத்திருக்கிறோம், பாவத்துக்கு மரித்து விட்டோம் என்கிற அருமையான சத்தியத்தை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாய் நீங்களும் நானும் கண்டடைகிறோம். இது அப்படியே கொண்டு சொன்ன உடனே அவர் சொல்றாரு பாருங்க, நான் பரிசேனும் பரிசேனுடைய மகனுமாய் இருக்கிறேன். உண்மையிலே ஒரு பரிசேன் தானா அப்படின்னு சொன்னா பிலிப்பியர் 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன் சொல்லி பிலிப்பியர் 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே நீங்கள் நான் வாசிக்கிறோம். தன் பரிசேங்கிறத உள்ளதை உள்ளபடி சொன்னார். சொன்ன உடனே பரிசேயெல்லாம் சந்தோஷமாயிட்டு, எப்பா நம்ம உயிர்த்தெழுதல மரித்தோர் உயிர்த்தெழுதல விசுவாசிக்கிறது போல இவரு விசுவாசிக்கிறாரு, அப்ப நம்ம இவரு பக்கம் தான் இருக்கணும்னு சொன்னோடனே இப்ப பவுலுக்கு ஒரு கூட்டம் சேர்ந்துட்டு, இன்னைக்கு நாமும் கூட இந்த சத்தியத்துக்கு துணை போகணும். பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் இந்த சத்தியத்தை பேசுறானா இந்த சத்தியத்தை பேசுறவங்களை ஆதரிக்கணும். நான் ஏதோ சும்மா சொல்லல உங்கள்கிட்ட. பாருங்க, இந்த பவுலோடு இந்த கூட்டம் இணையுது. இந்த பவுலுக்கு ஆதரவா ஒரு கூட்டம் இணைஞ்சிச்சு. முதல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம், இவன் வாயில அடிங்கன்னு சொல்றாங்க, பிரதான ஆசாரியன் வைகிறாயான்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்ப பவுல் யாரு தெரியுமா? தனி மனுஷனா நிக்கிறார். தேவன் தான் அவருக்கு, தேவன் இருக்கிறார், தேவன் மட்டும்தான் அவருக்கு உதவி. ஆனா மாம்சத்தின்படி பார்த்தா பவுல் மட்டும்தான் இருக்கிறார், அவர் துணை அங்க யாரும் இருந்த மாதிரி இல்ல மாம்சத்தின்படி பார்த்தா. ஆனா பாருங்க, இன்னொரு கூட்டம் சேருது. இதெல்லாம் பார்க்கும்போது நாமும் கூட எந்த சத்தியம் பேசுறவங்களோடு நம்ம ஆதரவு கொடுக்கணும் தெரியுமா? எந்த சத்தியம் பேசுறவங்களோடு நம்மளும் இணையணும் தெரியுமா? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் குறித்து பிரசங்கிக்கிறவர்களோடு இது அறிந்து கொள்ளணும். பிரியமானவர்களே, இன்னைக்கு பிரசங்கங்கிற பேர்ல கட்டுக்கதைகள் எவ்வளவோ வருது, ஊர்பட்ட கட்டுக்கதைகள். நாங்க போனேன் இங்க போனேன், அதை செஞ்ச இதை செஞ்ச, சொந்த கதை சோக கதை எல்லாம் சொல்லி இல்ல. பிரியமானவர்களே, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் ஏன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன், எப்பவும் இதை சொல்லிட்டே இருக்கேன் தெரியுமா? எதுக்கு தெரியுமா? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் தான் என் பழைய வாழ்க்கை முற்று பெற்று புதிய வாழ்க்கை கிறிஸ்துவில் ஆரம்பிக்கிறது. ஆதாம் மரித்து கிறிஸ்து பிழைத்து, ஆதாம் மரித்து கிறிஸ்து என்னில் பிழைத்து. இந்த மகிமையான சத்தியத்தை எது கற்றுக் கொடுக்கு? கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பினாருங்கிற சத்தியம் கற்றுக் கொடுக்கு. இது எவ்வளவு உன்னதமான சத்தியம் தெரியுமா? என் பழைய வாழ்க்கை மரித்து விட்டது ஐயா, இனி பழைய செல்வகுமார் அல்ல, இனி பழைய செல்வகுமாருடைய பேச்சு அல்ல, இனி பழைய செல்வகுமார் எப்படி பேசுவானோ, எப்படி பார்ப்பானோ, எப்படி நடப்பானோ, எப்படி உணர்வானோ, எப்படி சம்பாஷணை பண்ணுவானோ அவன் அல்ல. இது புதிய செல்வகுமார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் வாழ வேண்டும். அதுதான் இந்த சத்தியம் வெளிப்படுத்துது. அப்ப இந்த சத்தியத்தை சொன்னோன்னே இந்த கூட்டம் அப்படியே பக்கமா சாயுது. பவுல் உண்மையாவே இதை பத்தி தான் பேசிக்கிட்டே இருந்தார். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பத்தியே பேசுவார், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை பத்தி பேசுவாரு, நீதிமான்கள் அநீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல் குறித்து பேசுவார். நல்லா கவனிச்சுக்கங்க, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் குறித்து பேசுவாரு, அப்புறம் மனிதர்களுடைய உயிர்த்தெழுதல் குறித்து பேசுவார். மனுஷனுடைய உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல், மனுஷனுடைய உயிர்த்தெழுதல், இதை பேசிக்கிட்டே இருப்பார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அத்தனை பட்டணத்துல கூட அவர் அதை தான் பேசினார். மார்ச் மேடையில இருந்து கூட அதை தான் பேசினார். அவர் மேலும் ஒரு நாளை குறித்து இருக்கிறார், அதிலே தாம் தெரிந்து கொண்ட மனுஷனை குறித்து, மனுஷனை கொண்டு அவர் நியாயந்திருப்பார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி. அதையும் தாண்டி நீங்க அப்போஸ்தலர் 24வது அதிகாரத்துக்கு வாங்கலேன். 24வது அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் 24:15 பாருங்க. நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இதனால், அத பாருங்க, இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுறேன். இதனாலதான் அப்படின்னு அர்த்தம், இந்த ஒரே பிரசங்கத்தினால,
இந்த ஒரே சத்தியத்தினால மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டுன்னு சொல்லி நம்பிக்கை கொண்டு நான் பேசுறேன்னு, இந்த ஒரே சத்தியத்தினால நான் எப்பொழுதும் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் இதைத்தான் நம்ம அடைய வேண்டியது இருக்கு. எந்த ஒன்றுக்காக இவ்வளவு பிரயாசம்? இந்நாள் வரைக்கும் நான் இதை மட்டும்தான் பிரசங்கிக்கேன். இதுக்காக தான் நான் அந்த இடத்துல ஆலோசனை சங்கத்தில் குற்றம் சாட்டப்பட்டவன, நியாயம் விசாரிக்கப்படுறவனா நிக்கிறேன். இதைத்தான் சிறியோருக்கும் பெரியோருக்கும் பிரசங்கித்து வந்தேன். எப்பொழுதும் இதைத்தான் பேசுறேன். நம்முடைய வாழ்க்கையில இதுதான் இருக்கணும். நீ இதை தாண்டி ஒரு உன்னதமான சத்தியத்தை சொல்லுங்க பாப்போம். இல்ல, ஏன்னா ஆதாம் மரித்து விட்டான். கிறிஸ்துவின் மரணத்துல மரித்து அடக்கம் பண்ணப்படுறான். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இல்ல, இனி நான் அல்ல கிறிஸ்துவே. இதுக்கு மேல உன்னதமான சாயல் ஏதாவது இருக்குதா? இதுக்கு மேல பரிசுத்தம் அடையிறதுக்கு வேற ஏதாவது சாயல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப தேவன் வேற யாரையாவது இந்த பூமிக்கு மறுபடியும் அனுப்பணும். அப்படி எதுவுமே கிடையாது. கிறிஸ்துவை தாண்டி பூரணமான சாயல் இந்த பூமியில எவருக்கும் கொடுக்கப்படவில்லை, கொடுக்கப்பட போகிறதும் இல்லை. அதனாலதான் திரும்ப திரும்ப இந்த சத்தியம் அழுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. இது அப்போஸ்தலர்களை மட்டும் இல்ல, நிருப வாக்கியங்களையும் வாசித்து பாருங்க. கிறிஸ்துவுடைய மரணத்தை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரோமர் நிருபத்தை எடுங்க, கொரிந்தியர் நிருபத்தை எடுங்க, கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், தெசலோனிக்கியர், தீமோத்தேயுக்கு எழுதப்பட்டது, தீத்துக்கு எழுதப்பட்டது, இப்படி எடுத்துக்கிட்டே இருந்தா அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் குறித்து, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் குறித்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவருடைய மரணத்தில் நம்முடைய பழைய வாழ்க்கை முற்று பெறுகிறது. அவருடைய உயிர்த்தெழுதலில் கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்படுகிறது. அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கு. எது வரைக்கும்? அவருடைய வருகை வரைக்கும், நாம் எடுத்துக்கொள்ளப்படுற நாள் வரைக்கும் அந்த ஜீவன் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த மகத்துவமான வாழ்க்கைக்கு தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மகத்துவமான வாழ்க்கையை காண்பித்து கொடுப்பதற்காகத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனை சங்கத்திலே நியாயம் விசாரிக்கப்படுகிறவராய் நிறுத்தப்பட்டார். ஏன்? காவலிலும் வைக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். மிலாறு நாள் அடிச்சாங்க, கப்பர் சேதம் வந்துச்சு, காவல், அடி, பல முறை அடிக்கப்பட்டார். எதுக்காக? இப்படிப்பட்ட மேன்மையான சாயலை காண்பித்து கொடுப்பதற்காக. பிரியமானவர்களே, அதை தொடர்ந்து நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பல பாடுகளுக்குள்ளே கடந்து போகிறார். இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துட்டு, ஏன்னா பரிசேயருடைய நம்பிக்கைக்கு ஏற்றது போல பவுல் பேசுகிறார். இது சதுசேயருக்கு ஒத்து வரவே வராது. இது சதுசேயருக்கு ஒத்து வரவே வராது. ஏன்னா சதுசேயர் உயிர்த்தெழுதலை நம்பவே மாட்டாங்க. இன்னைக்கும் சொல்லட்டுமா, ரெண்டு விதமான கூட்ட மக்கள் இருக்காங்க. இன்னைக்கும் சொல்றேன். அன்னைக்கு எப்படி யூத கலாச்சாரத்துக்குள்ள, நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க, சதுசேயரும் யூதன் தான், பரிசேயனும் யூதன் தான். ஏன்? ஆயக்காரனும் யூதன் தான், மறந்துடாதீங்க. ஆயக்காரன் வரி வசூலிக்கிற தொழில் செய்தபடினால மற்ற யூதர்களால இவன் அசட்டை பண்ணப்பட்டான், நிராகரிக்கப்பட்டான், அலட்சியமா எண்ணப்பட்டான் அவன் தொழிலை வச்சு. ஆனா ஆயக்காரனும் யூதன் தான், பரிசேயனும் யூதன் தான், சதுசேயனும் யூதன் தான். இன்னைக்கும் பாருங்க, சர்ச்சுக்கு போறாங்க, அவங்க எங்க போறாங்க, எங்க போறாங்க, எல்லாம் இருக்கு. அவங்களும் சர்ச்சுக்கு போறவங்க தான், நம்மளும் சர்ச்சுக்கு போறவங்க தான். இவங்களும் சர்ச்சுக்கு போறவங்க தான், நம்மளும் சர்ச்சுக்கு போறவங்க தான் சொல்ற மாதிரி காமிக்க வேண்டியது இருக்கு. ஆனா பாருங்க, சிலர் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்றாங்க, சிலர் சாட்சியே கிடையாது. அவங்களும் இதே பைபிளை தான் தூக்கிட்டு போறாங்க, நம்மளும் இதே பைபிளை தான் தூக்கிட்டு போறோம். ஆனா எப்படி இருக்கு பாத்தீங்களா? அதுதான் சொல்ல வரேன். பரிசேயரும் அதே நியாயப்பிரமாணத்தை கற்றறிந்தவங்க தான், சதுசேயரும் அதே நியாயப்பிரமாணத்தை கற்றறிந்தவங்க, தீர்க்கதரிசன ஆகமம் கற்றறிந்தவங்க. ஆனா அவங்கவுங்களுக்கு ஒரு நம்பிக்கை பார்த்தீங்களா? இன்னைக்கும் உபதேசத்துல பல கோளாறுகள் இருக்கு. அதனாலதான் இயேசுவானவர் சொன்னார், பழைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருங்க. அதுல விசேஷமா எந்த புளித்தமாவை குறித்து? ஏரோதின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். சதுசேயர் பரிசேயருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொன்னார். நான் நினைக்கிறேன் மத்திய எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் போதும் கூட, முதல் 2 வசனங்களை பார்க்கும் போதும் கூட, அங்க சதுசேயர் பரிசேயருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி அவர் பேசுகிறத நீங்கள் நானும் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, மத்திய எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல இல்ல, அதாவது 11ஆம் வசனத்துல சொல்றார், பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்தமாவுக்கு எச்சரிக்கையா இருங்க. புளித்தமாவுன்னா என்ன? அவங்க வீட்டுல நிறைய புளித்தமா வச்சிருப்பாங்க அப்படிங்கிற இல்ல, அதுக்கு அர்த்தம் கொடுக்கிறாரு. 12ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார். அப்ப நாமும் இங்க என்ன கவனிக்கிறோம்? பரிசேயர் சதுசேயருடைய உபதேசம் இருக்கு. அப்போ அது எதுக்கு அடையாளமா? புளித்தமாவு. இதைத்தான் பவுல் கொரிந்தி சபையில சொல்லும் போது புளித்தமாவு குறித்து எச்சரிக்கிறார்.
1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல போட்டிருக்கு, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா. கொஞ்சம் புளித்தமா தான், ஒரே ஒரு சின்ன கள்ள உபதேசத்தை இடம் கொடுத்தா போதும், நீங்க எல்லாம் நூதனமா அலையிறாங்க. யாரெல்லாம் கிறிஸ்தவங்க, யாரெல்லாம் சபைக்கு போறாங்க, அவங்கள போய் பிடிக்கணும். இப்போ அவங்களுடைய டார்கெட் என்ன தெரியுமா? நான் என்ன சொன்னா, நீ போ புறஜாதிகள்கிட்ட போய் பேசு, இந்து ஜனங்கள்ட்ட போய் நீ ஆதாயம் பண்ணுங்க, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுங்க. யாரெல்லாம் கிறிஸ்தவங்க அவங்கள்ட்ட பேசுற, நீ ஞானஸ்தானம் எந்த நாமத்தில் எடுத்தீங்க? இது ஒன்லி ஜீசஸ் குரூப், இயேசுவின் நாமத்தில் தான் பெறணும். பிதாகுமார் பரிசுத்த நாமத்தில் பெற்று அது தப்பு அப்படின்னு சொல்றது பாருங்க, எவ்வளவு பெரிய அருவருப்பானது. தயவுசெய்து சொல்றேன், அப்படிப்பட்டவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. அன்றாட வாழ்க்கையில இங்க வந்துட்டு போறது பெரிய காரியம் இல்லை. இங்க வந்து நல்ல ஐக்கியப்பட்டுட்டு அப்படியே அதனால அப்புறம் வீட்டுக்கு வந்து யார் வந்து நமக்கு சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு போறதா இல்ல. வீட்டுக்கு அப்படிப்பட்டவங்க வந்தாங்கன்னா நீங்க சண்டை போடாதீங்க, தாழ்மையா சொல்லுங்க, இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்க தயவுசெய்து நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுங்க. சண்டை போட்டு வெளியே போறீங்களா இல்லையா அப்படிலாம் கேட்க வேண்டாம். வெளியே போயிருங்க பாத்துக்க, எல்லாம் போலீஸுக்கு போனிட்டு அதெல்லாம் சொல்ல வேண்டாம். நீங்க எனக்கு இந்த உபதேசம் சரி வராதுங்க, நீங்க தயவுசெய்து போயிருங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அதுலயும் பிதா மட்டும்தான் தெய்வன், மற்றவங்க எல்லாம் சும்மா எடுபடி மாதிரி, இயேசுலாம் சும்மா எடுபடி மாதிரி காமிச்சு கொடுக்காங்க. இதெல்லாம் ஒரு நூதனமானது. தயவு செய்து உபதேசங்கள்ல கவனமா இருக்க அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அதனால அப்ப வரைக்கும் பரிசேயர் சதுசேயர் எல்லாம் அப்படியே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுவா இருந்த மாதிரி இருக்காங்க. இப்ப பவுல் இதை பத்தி பேசின உடனே, மரித்தோர் உயிர்த்தெழ பத்தி பேசின உடனே, இப்போ பரிசேயருடைய கண்கள் திறக்கப்படுது. ஆகா, நம்ம இதுல விட்டுட்டோமே, இதுல அவங்களுக்கு எசஞ்சு போயிட்டோமோ. உடனே இவங்க நினைச்சு சுதாரிக்காங்க. நம்ம என்னைக்கு சுதாரிக்க போறோம்? இப்படிப்பட்ட பவுல்கள் நமக்கு எச்சரித்து சொன்னாதான் சுதாரிப்போம். பரிசேயரும் சதுசேயரும் அப்ப அது வரைக்கும் அந்யோன்யமா தானே இருக்காங்க, அந்யோன்யமா தானே இருக்காங்க. பவுல் என்னைக்கு எப்போ இதை ரிலீஸ் பண்றாரோ உடனே அவங்க சுதாரிக்காங்க. நாங்க வந்து சதுசேயரை எதிர்த்து நிக்கணும், நம்ம சதுசேயரை எதிர்த்து நிக்கணும்னு நிக்காங்க. அப்போ இதுக்கு முன்னால எல்லாம் கூடிக்கிட்டு பவுலை உண்டு இல்லைன்னு பண்ணணும் தானே வந்து நின்னீங்க. பவுல் இதை வெளிப்படுத்தின உடனே இப்பதான் சுதாரிக்காங்க. ஆகா, இது சதுசேயருடைய போதனையாச்சே. அது வரைக்கும் சதுசேயர் கூட தான் இருக்கான், ஆனாலும் அவன் போதனையை குறித்த உணர்வு இல்லாம இருந்தாங்க. ஆனா ஊழியக்காரங்க சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. அது தயவுசெய்து சொல்றேன், வீடுகளில் வேற மாதிரி உபதேசம் பண்றவங்க வந்தாங்கன்னா தயவுசெய்து சொல்றேன், அனுமதிக்காதீங்க. சில இப்படி வர சொல்லிக்கிறது, பிதாவை மட்டும் தான் ஸ்தோத்திரிக்கணும், இயேசுவை ஸ்தோத்திரிக்கணும். அப்போ வந்து வெளிப்படுத்தல் 5ல் எங்களை ரத்தத்தினால மீட்டு கொண்டீருன்னு சொல்லி ஆட்டுக்குட்டியானவருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்தினாங்களே, அதை எங்க கொண்டு போய் சேர்க்க? அப்ப அந்த ஆட்டுக்குட்டியானவர் யாரு? இப்படி நூதனமா பிதாவை மட்டும் தான் தொழுது கொள்ளணும், நீங்க இயேசுவை தொழுது கொள்ள கூட. உடனே இப்படி வேற, அதுக்கு வசன ஆதாரமே கிடையாது. அதனால தயவுசெய்து சொல்றேன், நூதனமான உபதேசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. பாருங்க, இதுல நிறைய படிப்பினை தேவன் தந்துகிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? பவுலுக்கு ஆதரவா இவங்க நின்னாலும் பவுலை காப்பாற்ற முடியல. கடைசியில சேனாபதி அவனை கூட்டிட்டு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இதெல்லாம் எதுக்காக சம்பவிக்க அப்படின்னு சொல்லி நமக்கு முதல் ஆச்சரியமா தெரியலாம். ஆனா உண்மையாகவே தேவன் அடுத்தடுத்த இடங்கள்ல அவரை குறித்த சாட்சியை விளங்க பண்ணுவதற்கு, தேவனை பற்றிய வெளியேறப்பட்ட சத்தியங்களை பிரசங்கிப்பதற்கு அப்போஸ்தலனாகிய பவுலை இன்னும் அநேக இடங்களுக்கு கொண்டு போவதற்காக ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை பயன்படுத்த சித்தம் கொண்டார். நம்ம கடைசியா பார்த்து முடிக்க போறது என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்க்கும்போது இப்பதான் பரிசேயருக்கு புத்தி வருது. மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று. பரிசேய சமயத்தாரான வேதபாரகரை சிலர் எழுந்து, இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம், ஒரு ஆவி அல்லது ஒரு தேவ தூதன் இவனுடனே பேசினதுண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள். நீ தேவனோட போர் செய்யக்கூடாது, அவன் ஆண்டவர் பேசியிருப்பாரு, ஒரு தூதன் பேசியிருப்பான், அல்லது ஒரு ஆவி ஒன்று வந்து பேசியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்பதான் 10ஆம் வசனம், நான் அப்படி துரித முடிக்க போறேன். 10ஆம் வசனத்தை நல்லா கவனிங்க. நான் கிட்டத்தட்ட 10ல் இருந்து ஒரு 13 வரைக்கும் சொல்லி நான் முடிக்கிறேன். 13ஓட நான் முடிக்க, 12 அல்லது 13 நான் முடிக்க. மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாபதி பயந்து போர் சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவிலிருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். கோட்டைக்குள்ள வந்தாச்சு. இப்ப பவுலுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னப்பா இது, எந்தெந்த இடத்துல பேச ஆரம்பிக்கணும் அந்த இடத்துல கலகம் உண்டாகுது, கூக்குரல் உண்டாகுது, போராட்டம், பிரச்சனைகள். அன்னைக்கு நைட்டு பாருங்க, நான் அந்த நிறைய அனுபவிச்சிருக்கேன். நான் வந்து பெருமைக்கே சொல்லலை, நிறைய அனுபவிச்சிருக்கேன். காலையில பயங்கர போராட்டம், பிரச்சனை இருக்கும். அடிக்கலாம் கூட வருவாங்க. ஊழியத்தின் பாதையில் ஒருத்தர் அறுவாடுத்து வெட்டலாம் வந்திருக்காரு.
ஆனா அன்னைக்கு சாயங்காலமும் நைட்டோ பாருங்க, தேவ சமூகத்தில் அமரும்போது அவர் தமது வார்த்தைகளை கொண்டு பேசுவார். காலையில பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்கள் நம்மளை ஏசியிருப்பாங்க. ஒண்ணுக்கு இல்லாத வழக்குக்கு நம்மளை போட்டு 3 நாளை கொண்டு போய் நம்மளை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு பாருங்க, தேவ சமூகத்துக்கு போகும்போது தேவன் நம்மகிட்ட தெளிவா நம்மகிட்ட இடைப்பட்டு நம்மளை ஆறுதல் படுத்துவார், தைரியப்படுத்துவார், நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லுவார். இது உண்மைங்க, இது உண்மை. பாருங்க, அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, அப்பா, பவுலுக்கு பக்கத்துல வந்து உதவி செய்ய ஒருத்தர் இல்ல, எங்க பவுலுக்கு அருகே நின்று, அப்ப நெருங்கி நின்று, பவுலே திடன்கொள், the Lord stood by Paul. எவ்வளவு அழகா இருக்கு. The Lord was standing by Paul. பவுலுக்கு பக்கத்துல நிக்கிறாரு. பவுலே திடன்கொள். தோன்றதப்பா, உனக்கு ஆதரவாகவும் ஒரு கூட்டம் வந்துச்சு, அந்த கூட்டம் நினைச்சு உன்னை காப்பாற்ற முடியல. ஏன்னா 10ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான். கவனிக்கணும், எதுக்குன்னா பவுலுக்கு வந்து ஒரு பெரிய மரணம் அங்க நடக்கிறது எதுவா இருக்கு, மரண பாதையில அவன் நின்றுட்டு இருக்கிறான். ஏன்னா பீருண்டு போவான்னு என்ன அர்த்தம், அவன் சேனாபதி பாக்குறான், ஏன்னா அவனுக்கு நிலைமையை பாக்குறான், இவனை பிடிச்சிட்டு கொல்ல போறாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. நான் சொல்றேன், சில சூழ்நிலையில நமக்கு ஆதரவா நிக்கிறவங்க கூட நம்மளை காப்பாற்ற முடியாது. சில சூழ்நிலையில ஆண்டவர் காப்பாற்றுவார். ஒரு பெரிய மகத்துவம், பிரியமானவர்களே, சாதாரணது இல்லை. நம்ம தேவனுக்கு முன்பாக உண்மையா இருந்து பாருங்க. அன்னைக்கு பாருங்க, பரிசேயர் அவனுக்கு ஆதரவா நிக்காங்க, அவனால அவனை காப்பாற்ற முடியல. தேவன் ஆனா ஒவ்வொரு பகுதியும் பவுலுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. உனக்கு மனுஷங்க உனக்கு உதவி செய்ய முடியாது, நான் தான் உனக்கு உதவி செய்ய முடியும். பாருங்க, உடனே கொடைகள் இல்லைன்னா பீருண்டு போயிடுவாரு. அவன் கையில மாட்டினா கதையை முடிச்சிருவாங்க. கடைசியா பாருங்க, அன்று ராத்திரி, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே, என்னைக்கு அவர் உபத்திரவத்தை சந்திச்சாரோ, என்னைக்கு இவரை கொல்லணும்னு ஒரு பெருங்கூட்டம் கொந்தளிச்சுக்கிட்டு நினைச்சோ, அதே நைட்டு ஆண்டவர் பக்கத்துல வந்து சொல்றார். எவ்வளவு பெரிய தேவன் பார்த்தீங்களா? நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம், கர்த்தர் பார்க்கல, என் சூழ்நிலையெல்லாம் ஒரு அறிவாரா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு இருக்கார் பிரியமானவர்களே. அதான் சொன்னார், உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள், உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்பாக என்னை பகைத்தது என்று அறியுங்கள் சொல்றார். நான் இருக்கிற வசனம் தான் சொல்றேன். அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 18 நான் நினைக்கிறேன், யோவான் 15-18 இருக்கும்னு நினைக்கிறேன். உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள் சொல்றார். அதனாலதான் அன்னைக்கு ஆதிகால சபை துன்பப்படுத்தப்படும் போது தரிசப்பட்டம் தான் சவுல்ட்ட சொன்னாரு, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறான்னு கேட்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் சொன்னார். நான் சபையில துன்பப்படுத்தினேன், தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்தல, தேவ பிள்ளையை துன்பப்படுத்தி என்ன துன்பப்படுத்துக்கு அடையாளம்? அப்படித்தானே இருக்கு. யோவான் 15-18 பாருங்க, 15-18 அல்லது 22. ஒரு நிமிஷம் நான் எடுத்துட்டு சொல்றேன். யோவான் 15வது அதிகாரம் 18 தான், 18 தான் இருக்கு. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று. அப்போ உலகம் வந்து இப்ப பவுல பகைக்கு, ஆனா பவுல பகைக்கிறதுக்கு முன்னால யாரை முதல்ல பகைக்கு? கர்த்தரை பகைக்கு. இப்ப அதனாலதான் அவர் பக்கத்துல வந்து நிக்காரு பாருங்க, அருகே நின்று. எவ்வளவு அருமையா இருக்கு பார்த்தீங்களா? ஏன் அருகில் நின்னார் தெரியுமா? அதுக்கு முன்னால சத்தத்தை கேட்பாரு, ஆனா அருகில நின்னுன்னா இப்ப உனக்கு கூட யாருமே உனக்கு துணை கிடையாது, நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அருகே நின்று. The Lord was very close to the Apostle Paul. அப்போஸ்தலன் பவுலுக்கு நெருக்கமா நிக்கிறாரு, நெருக்கமா இருக்கிறாரு. அருகே நின்று தான் சொல்றாரு, பவுலை திடன்கொள், பவுலை திடன்கொள். பேரை சொல்லி சொல்றாரு பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. சில பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் இப்படி அனுபவம் கிடைக்காது, நல்ல தேவனோடு நடக்கிறவங்க இந்த அனுபவம் இருந்திருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சகோதரன் சொன்னார், என் பேரை சொல்லி கூப்பிட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க. சில இடத்துல, எல்லா நேரத்திலும் இல்லை, அவன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றத பாருங்க. பவுலை திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். இப்பதான் உனக்கு புரியுது, ஆகா நம்ம எருசலேமில் கட்டினாங்களே, நம்மளை கட்டி கொண்டு போனாங்களே, அங்க அகவுங்கிற தீர்க்கதரிசி சொன்னானே, இந்த மனுஷனை வந்து என்ன செய்யணும், இந்த மனுஷனை எருசலேமில் உள்ள யூதர்கள் என்ன செய்வாங்க, இவனை கட்டி புறஜாதி கையில ஒப்பு கொடுப்பாங்க. அங்க புறஜாதின்னு சொல்லப்படுது யார்? இந்த ரோமர் கையில ஒப்பு கொடுத்துருவாங்க.
இப்ப தேவனுடைய நோக்கம் என்ன? எருசலேம்ல நீ சாட்சி கொடுத்தீல்ல, அதே போல இப்ப ரோம்லையும் சாட்சி கொடுக்கணும். உன் எல்லை பெரிதாகுது. நீங்க ரோமுங்கிறது என்ன தெரியுமா? ஒரு தேசம். ரோமுங்கிறது ஒரு கண்ட்ரி, ஒரு பெரிய நகரம். ரோமுங்கிறது ஒரு பெரிய நகரம். எருசலேம்ங்கிறது ஒரு பட்டணம் தான், ஒரு சிறிய பட்டணம், அவ்வளவுதான். இந்த ஊழியத்தினுடைய எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுக்காரு பாருங்க. தூரமான இடத்துக்கு அனுப்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, பவுலே திடன்கொள், சாட்சி கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டு பேசினார். ஆனா அந்த இடத்துல நாங்க குடிப்பதில்லை, நாங்க புசிப்பதும் இல்லைன்னு சொல்லி 12ஆம் வசனத்துல ஒரு கூட்டம் சபதம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. கிட்டத்தட்ட 40 பேருக்கும் அதிகமா அன்னைக்கு இருந்தாங்களாம். 13ஆம் வசனத்தோட நான் முடிக்கிறேன். 13, 14 பாருங்க. 13, 14 பாருங்க. அவங்க என்ன செய்றாங்க? நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியான சபதம் பண்ணி கொண்டோம் என்று அங்க உறுதியா நிக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி ஆண்டவர் தப்பு வைக்கிறாருங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. நீங்கள் நானும் பார்க்க போறோம். பவுலே திடன்கொள். அப்ப ஆண்டவருக்கு தெரியுது, வெளியில போனா பவுலை பிச்சு பிச்சு வீசிடுவாங்க, பிச்சு எரிஞ்சு வீசிடுவாங்க. ஆனா தேவனுடைய அனுமதி இல்லாம தொடவே முடியாது. ஒரு வசனத்தை வாசிக்கீங்களா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம். ஒரு நிமிஷம். ஆமா, 23வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. 1 சாமுவேல் 23:14 நான் வாசிக்கிறேன். தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. அனுதினமும் தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. உண்மையிலே சொல்றேன், தேவன் நமக்கு துணையா இருக்கும்போது மனுஷன் ஒண்ணுமே செய்ய முடியாது. திட்டவட்டம் எழுதி வச்சுக்கோங்க. அது சொந்த பந்தங்கள் எழும்பினாலும் சரி, வீட்டில் இருக்கிறவர்களே எழும்பினாலும் சரி, சபையில் இருந்தோ எங்க இருந்து எழும்பட்டும், தேவன் ஒரு மனுஷன் பட்சத்தில் இருந்தா அந்த மனுஷனை யாருமே எதுவும் செய்ய முடியாது. அதனாலதான் உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். மத்தேயு 10வது அதிகாரம் 30ஆம் வசனத்துல, பிரியமானவர்களே, தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. அவருடைய பிதாவின் சித்தம் இல்லாமல் அதில் ஒன்றாகிலும் தரையில விழாது. அவருடைய சித்தம் இல்லாம முடி கூட கீழே விழாது. நீங்க சீப்பு வச்சு இழுக்கும் போது கூட சீப்பு கூட அவர்கிட்ட அனுமதி கேட்டு அங்க இழுக்கணும், அந்த கீழே விழ வைக்கணும் முடிய. அவருடைய சித்தம் இல்லாம இங்க சீப்பு கூட அதிகாரம் கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம மேல கரிசனை உள்ள தேவனா இருக்கிறார். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் உங்கள் பரமபிதாவால் உங்கள் தேவனால் மறக்கப்படுவதில்லை. அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறேன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோமே. திடன் கொண்டு நிற்போம் பிரியமானவர்களே. எத்தனை பேர் சபதம் கூறினா என்ன, நான் சாப்பிட மாட்டேன், புசிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன்னு சபதம் கூறி அவனை கொன்னாதான் நான் சாப்பிடுவேன். எப்படி பாருங்க, அவன் செத்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படி சொல்லி சபதம் கூறிட்டு நிக்க. உறுதியான சபதம் போட்டிருக்கு, உறுதியான சபதம். எத்தனை பேர் சபதம் கட்டினாலும் சரிதான். சில சபதம் போடுவாங்க, உன்னை என்ன செய்றேன் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது பார் அப்படின்னு சொல்லிட்டு பேர வேண்டியதுதான். என்ன செய்றேன் பார், உனக்கு அழிவு உண்டாக்காம நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ தூங்குறியோ தூங்குறியோ, நீ உன்னால முடிஞ்சதை செய்து பார். தேவனின் பட்சத்தில் இருக்கிறார், அவ்வளவுதான். நம்ம தைரியம் கொண்டு நிக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நமக்கு என்ன ஒரு சூழ்நிலை தெரியுமா, நம்ம திடன் கொள்ளணும், தைரியத்தை இழந்துடக்கூடாது. அதனாலதான் சொல்ற, திடன்கொள், பவுலை திடன்கொள் அப்படின்னு சொல்லி சொல்றார். உனக்கு ஊழியம் இருக்கு, சாட்சி சொல்லணும். நீனு எருசலேமை சாட்சி கொடுத்து அதே போல நீ சாட்சி கொடுக்க போகணும். என் பணியை செய்யணும். எனக்காக நீ கடந்து போக வேண்டியது இருக்கு, இன்னும் எனக்காக செய்ய வேண்டியவைகள் இருக்கு. அதை காண்பிக்கிறா. காண்பித்து என்ன சொல்ற தெரியுமா, திடன்கொள். ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்தில் அப்படி அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்போது உண்மையாகவே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மாதிரி நாங்கள் பார்க்க ஆண்டவரே, நாங்களும் எல்லா விஷயங்களிலேயும் நல்மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடக்க வேண்டும். வெள்ளையடிக்கப்பட்ட சுவராகிய அனனியாவை போல அல்ல, தேவனுக்கு முன்பாக நல்மனசாட்சியோட நடந்து வந்த பவுலை போல நாங்கள் ஜீவனம் பண்ண வேண்டும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, பவுல் கடந்து போன பாதை நாங்கள் பார்க்கும்போது அவர் கூட ஒருத்தர் கூட இல்ல, உதவிக்கு ஒருத்தர் இல்ல. ஆனால் கர்த்தர், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர், எல்லா அதிகாரங்களையும் தம் கரத்தில் வைத்திருக்கிற கர்த்தர், சர்வ வல்லமை உள்ள தேவன்,
மகா பயங்கரமான தேவன் பவுலுக்கு அருகிலே நின்று, பவுலே திடன்கொள், திடன்கொள். அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது அந்த ஒரு வார்த்தை, அந்த 1-2 வார்த்தைகள் பவுலை எவ்வளவாய் திடப்படுத்தி இருக்கிறது. ஆண்டவரே, ஆதரவு இல்ல, எங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆட்கள் இல்ல, யாரும் போகட்டும் ஆண்டவரே, நீர் வேத வசனத்து மூலம் எங்களோடு பேசுகிறீர், எங்களை உணர்த்து வைக்கிறீர், எங்களை தப்பு வைக்கிறீர், எங்களை கட்டி எழுப்புகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய சத்தியத்தில் நிலைநிற்கிற பாக்கியத்தை தாங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய